வெல்கம் டு KLBiologyNEET. இன்றைக்கி நம்ம காணொலியில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனித சுற்றோட்ட மண்டலமோட செயல்பாடு. அதுக்கு முன்னாடி காணொலியில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குழந்தைகளே, இப்போது அதோட அமைப்பில் நீங்கள் 4 அறைகளை பார்த்தீங்க இல்லையா? வலது ஆரிக்கல், இடது ஆரிக்கல், வலது வென்ட்ரிக்கல், இடது வென்ட்ரிக்கல். இதில் எது அதிக தடிமனான சுவரை உடையது அப்படின்றது கேள்வி. அந்த கேள்விக்கான சரியான பதில் இடது வென்ட்ரிக்கல் என்பது. ஏன்னா அங்கே அழுத்தம் அதிகமாக இருக்குது, மகா தமனிக்கு எடுத்து செல்லக்கூடிய இரத்தம் அங்கே இருப்பதனால அங்கே உங்களுக்கு தடிமனான சுவர்களால் ஆனது. சரியா குழந்தைகளே? இப்போ செயல்பாடை பற்றி படிக்கலாம். இதை நம்ம 4ஆக பிரிக்கலாம். முதல்ல ஆரிக்கலின் சிஸ்டோல், ஆரிக்குலார் சிஸ்டோல் அப்படி என்னன்னா, நீங்கள் இப்போ ரத்தமானது உங்களுக்கு இங்கே அசுத்தமான ரத்தமும் இங்கே சுத்தமான ஆக்சிஜன் ஏற்றப்பட்ட ரத்தமும், இடது பக்கம் சுத்தமான ரத்தமும் வலது பக்கம் ஆக்சிஜன் இல்லாத ரத்தமும் இருக்கிறது இல்லையா? இது நிரம்பியவுடன் 70% ரத்தம் பரவல் முறையின் காரணமாக வென்ட்ரிக்கலை சென்று அடையும். மீதி இருக்கக்கூடிய 30% மட்டுமே அழுத்தம் அல்லது கண்ட்ராக்ஷன் ஆஃப் ஆரிக்கல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அது சுருங்குவதனால், ஆரிக்கல்கள் சுருங்குவதனால் கீழே சென்று அடைகின்றன. 30% சுருங்குவதனால். இது ஆரிக்கல் சிஸ்டோல் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ அடுத்தது நம்ம என்ன சொல்லுவோம்? ஆரிக்குலார் டயஸ்டோல். இப்போது இந்த ஈரிதழ் அண்ட் மூவிதழ் வால்வு இருக்குது இல்லைங்களா? அது மூடிக்கொள்ளும். அந்த ஈரிதழ் வால்வும் மூவிதழ் வால்வும் மூடிக்கொள்வதை தான் நம்ம டயஸ்டோல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஈரிதழ் மற்றும் மூவிதழ் வால்வு மூடிக்கொள்வது இல்லைங்களா? இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோம்? வென்ட்ரிகுலார் சிஸ்டோல். இந்த வென்ட்ரிகுலார் சிஸ்டோல் அப்படின்றது என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே நமக்கு வலது ஆரிக்கல்ல மேல்புறமாக SA நோட் எனப்படுகின்ற சைனோ ஆரிக்குலார் நோட் என்பது இருக்கின்றன. முடிச்சு அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா தமிழில்? சைனோ ஆரிக்குலார் முடிச்சு. இது ஒரு 0.3 mm அளவுக்கு தான் அதோட சைஸ் இருக்கும். அதுலேருந்து உங்களுக்கு என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுலேருந்து இம்பல்ஸ் ஆனது பரவுகிறது, ஒரு சமிக்கைகள் பரவுகிறது அப்படின்னு வச்சுப்போம். இது எல்லா டைரெக்ஷன்லேயும் நமக்கு போகும். அப்படி போகி அது எங்கே போய் நிறைவடையும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரிக்குலோ வென்ட்ரிகுலார் முடிச்சில் போய் அது நிறைவடையும். அடுத்தது இங்கேருந்து எங்கே போகுது? ஆரிக்குலோ வென்ட்ரிகுலார் முடிச்சு. இப்போ இங்கேருந்து இங்கே உங்களுக்கு சமிக்கைகள் செய்யப்பட்டுள்ளன. அடுத்தது இங்கேருந்து நமக்கு பண்டில் ஆஃப் ஹிஸ் அப்படின்னு சொல்லப்படுகிற ஹிஸ்ஸின் கற்றைகள். இது எல்லாமே தசை நார்கள் தான் குழந்தைகளே. இப்போ இங்கேருந்து நமக்கு எங்கே போகுது? ஹிஸ்ஸின் கற்றைகள். இந்த ஹிஸ்ஸின் கற்றைகள் அப்படியிலேருந்து நமக்கு எங்கே போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புர்கென்ஜி ஃபைபர்ஸ். இந்த புர்கென்ஜி ஃபைபர்ஸ் நம்ம புர்கென்ஜி தசை நார்கள் அப்படின்னு சொல்லுவோம். இது வென்ட்ரிக்கல் பூராவும் இருக்கும். அந்த வென்ட்ரிக்கல் ஃபுல்லாகவும் உங்களுக்கு என்ன பண்ணும்? அந்த சமிக்கைகளை அனுப்பி வென்ட்ரிக்கலை சுருங்குவதற்கு உதவி செய்யும். அப்போ அடுத்தது நமக்கு என்ன? பர்கன்ஜி
தசைநார்கள். இப்போ இதெல்லாம் பண்ணாதான் நமக்கு என்ன ஆகும்? வென்ட்ரிக்கல் சுருங்கும். சரியா? அடுத்தது நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா வென்ட்ரிகுலார் டயஸ்டோல். இந்த வென்ட்ரிகுலார் டயஸ்டோல் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த அரைச்சந்திர வால்வு வந்து மூடிக்கொள்ளும். அதை தான் நம்ம வந்து என்ன சொல்கிறோம்? வென்ட்ரிகுலார் டயஸ்டோல் அப்படின்னு சொல்கிறோம். அரைச்சந்திர வால்வு, செமிலூனார் வால்வு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அரைச்சந்திர வால்வு மூடிக்கொள்வது. இதுதான் குழந்தைகளை நமக்கு செயல்பாடும் விதம். சரியா குழந்தைகளை? இப்போ நீங்கள் எனக்கு வந்து எப்படி வந்து வென்ட்ரிக்கல் ஆனது சுருங்குவதற்கு என்னென்ன சமிக்கைகள் செயல்படுகின்றன அப்படின்றத ஒரு ஆர்டராக நீங்கள் எனக்கு எழுதி அனுப்புவீங்களா? சரி, நன்றி குழந்தைகளை. உங்களுக்கு ஏற்படும் சந்தேகங்களுக்கு வாட்ஸ்அப், இன்ஸ்டாகிராம், டெலிகிராம், ஃபேஸ்புக்கில் தொடர்பு கொள்ளலாம். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட்.